வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பமன்றோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று 13/7/2025 ஆணி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அனுகிரகமும் அனுகூலமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் ஒரு நொடியில் நமது கலாச்சாரத்தை, ஒரு நொடியில் நமது பண்பாட்டை, ஒரு நொடியில் நமது சௌரியத்தை தலகில ஆக்கக்கூடிய திறன் அருள் ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நம்மாமி சனீஸ்வரம் அவருக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய வக்கரத்தை பற்றி இப்போது 12 ராசிக்கும் தொகுத்து வழங்க உள்ளோம். 13/7/2025 28/11/2025 வரை உள்ள 138 நாளைக்கு 12 ராசிக்கு நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு என்னெல்லாம் கொடுக்க போறார், நமக்கு என்ன கெடுக்க போறார் என்பதை பற்றி தான் இப்போது நம்ம அந்த பாவகத்தை நம்ம பார்க்க போறோம். உலகெங்கும் ஆதரவோடும் அன்போடும் பண்போடும் ஆட்சியோடும் விளங்கக்கூடிய ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் அந்த ஒரு வாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு கொடுக்குமாறும் கண்மணியகத்தில் இருக்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் நன்றியும் வணக்கமும் பாதம் தட்டு பணிகின்றேன். துலாம் ராசி. ஏழை என்பது குறையை தவிர கோழை அல்ல. இன்பம் என்பது உணர்வை தவிர வேகம் அல்ல, வீரமும் அல்ல. மன்னிப்பு என்பது பிறருக்கு அளிக்கும் பரிசு தாங்க. மறதி என்பது நமக்கே நாமே செய்யக்கூடிய ஒரு பரிசு. நீதியை பின்பற்றுபவன் கோழை அல்ல. பிறர் துன்பம் துயரம் துடைப்பவனே வீரன் என்ற உணர்வோடு கலக்கும் நேயர்களே, நீதியோடு நெருங்கி பழகக்கூடிய நீதிமான்களே, நெறியோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிகளே, என்ன சொன்னாலும் கேட்காதவங்க துலாம் ராசிக்காரங்க, எதை செய்ய சொல்றோமோ அதை செய்யாதவங்க துலாம் ராசிக்காரங்க. நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது என்று உணர்வோட இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க. தப்பு, தான் செய்த தப்பு தவறு, தான் செய்த தப்பு இனிமேல் செய்யக்கூடாது என்ற உச்சத்தை தொடரக்கூடியவங்க துலாம் ராசிக்காரவங்க. துலாமும் தனுசையும் திருத்த முடியாத ராசிகள். நீதி நேர்மை போதனை தவம் தியானம் இன்பம் பிரார்த்தனை வெற்றி கொஞ்சம் பிரஸ்டீஜ் அப்படியே போவாங்க, ஜெயிப்பாங்க. எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு இவங்க கேள்வி நிற்பாங்க. பார்த்தீங்களா? அப்ப தர்மர் தானே அவங்க, தர்மர் இங்க தானே. அப்படிப்பட்டவங்க வந்தாங்க. நேத்திக்கு போன வாரம் வந்தாங்க யூஎஸ்ல இருந்து. ஐயா துலாம் லக்கணம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யறியா, என்னை மட்டும் தனியா வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல. அதுதாங்க விதி, அதுதான் தள்ள விதி. அப்படித்தான் இருக்கும். அப்ப ராசிநாதன் உங்களுக்கு உங்க லக்கணத்தை ராசியையும் 7ஆம் பறவை பார்க்கிறார். ராசிநாதன் 7ஆம் பறவை பார்க்கிறார். அது ஒரு நல்ல சான்ஸ். அப்ப 7ஆம் பறவை பார்க்கிறார். சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான். ஆனா இப்ப நடக்கிறது வக்கர பயிற்சி. அப்ப துலாமுக்கு வக்கர பயிற்சி என்பது மாறாத நிலையை கொடுப்பது, இயல்புக்கு மாறானவையா கொடுப்பதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனத்தோட இரு, கொஞ்சம் நிதானத்தோட இரு. நிறைவேற்றப்படுவதற்கான நாட்கள் 138 மட்டுமல்ல, எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் 138 அல்ல, எண்ணப்படுவேதான் 138 எண்ணப்படுபவை. அப்ப 138 முடிந்த பிறகு சக்கரவர்த்தி யோகம் உங்களுக்கு தாங்க. உங்க ராசிக்கு 6ல இருக்காருங்க. 6ல் மந்தன் இருந்தால் அரச வாழ்க்கை, 6ல் மந்தன் இருந்தால் அபூர்வமான அமிர்த வாழ்க்கையிலே 138 நாளுக்கு எண்ணப்படும். என்ன உங்களுடைய தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது. விவசாயம், விவேகம், உங்கள் நீதியும் உங்கள் நேர்மையும் துலாமுக்கு உறுத்தானதுதான். அதனாலதான் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு நீங்க பின்னாடி இருக்கிறீங்க, உருகுறீங்க. மெழுகுவர்த்தியா இருக்கிறது யாரு? துலாம்.
மெழுகுவர்த்தியா இருக்குது யாரு? தனுசு. வேற யாருக்கு அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்டவங்க நீங்க. அதான் தியானத்துக்குரியவங்க, தியாகத்துக்குரியவங்க. பாருங்க, விவசாய தொழில பாருங்க, முதல் விவசாயம், முதல் தொழில், குலத்தொழில் விவசாயம். இந்த விவசாயத்தை அப்படி பண்ணிட்டு வாங்க. துலாம் காரு, அழகு, கேட்ரிங், வெளிநாடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, வெளிநாடு தான் துலாமுக்கு. சனீஸ்வர உச்சம், அங்கே சனீஸ்வர உச்சம், சுக்கிரன் நீச்சம், பார்த்தீங்களா? அது சுக்கிரன் ஆட்சி, சூரியன் நீச்சம். எவ்வளவு வலிமை பெற்ற வீடு துலாம். அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப வெளிநாடு யோகங்கள், வெளிநாட்டு வாழ்க்கை என்னதான் நீங்க செயினை கட்டி கொடுத்தாலும் இன்னும் பெருசா நீங்க வெளிநாட்டுல தான் போயிருக்கணும். அப்படிப்பட்ட யோக பலம் பெற்ற நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கான வாழ்க்கை உங்களுக்கு துலாமுக்கு உண்டு. உங்களுடைய தொழிலை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். கூடல் நகர் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர், கூடல் நகர் பெருமாள் வழிபாடு, பரிக்கல் லட்சுமி நரசிம்மர், பூவரசங்குப்பம், தவளக்குப்பம், ஒரே நேர்கோட்டில் இருப்பது சிறப்பு. 8 குடி எண்கண் சிக்கல். இந்த வழிபாடு துலாம் ராசினியர்கள் பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக அந்த வக்கரத்தன்மை குறையும். எதுக்கு தகுந்தவாறு குறையும்? உங்க தசாபத்திக்கு தகுந்தவாறு குறையும். உங்க தசாபத்திக்கு தகுந்தவாறு குறையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.